ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். சீஷர்களோடு கூட ஆண்டவர் அக்கறைக்கு போகும்படி சீஷர்களை அழைத்து கொண்டு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் எழுந்து காற்றை அதற்றுகிறார். கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எழுந்து காற்றையும் கடலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதட்டி இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னபோது எப்படி அமைதல் உண்டானதோ, உங்கள் வாழ்க்கையில் கொக்கரித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து நீங்கள் பேசும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். செங்கடலை பார்த்து மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிளந்து விடுன்னு சொன்னார். உடனே கர்த்தர் அதை பிளந்து வெட்டாந்தல் நடக்க வைத்தார். சூரியனை நடுவானில் நிற்க வைத்தார். யோர்தானை பிளக்க வைத்தார். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை இருக்கிறத நாம் உணராதிருக்கிறோம். ஆண்டவர் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சீஷர்கள் அதை உணரவே இல்லை. ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார். அப்படியோ படகு நிரம்பிடுச்சு. பயம் வாழ்க்கையில் அப்படியோ மூழ்கி விடுமோ, மறித்து விடுமோ பயந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது? ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? நான் உங்களோடு கூட உங்க படகுல தானே இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீ உணராதிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். காற்றையும் கடலை பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்க சீஷர்கள். ஆண்டவர் எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையை தான் அமைதலாயிருந்து சொன்ன அமைதியாகிவிட்டது. தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், பிசாசின் காரியங்கள், நெருக்கங்களை பார்த்து நீங்கள் மூழ்கி போவதற்கல்ல, எழுந்து பேச வேண்டும். நமக்கு நாவல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குங்க. ஜீவனை பேச வேண்டும், நல் வார்த்தைகளை பேச வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், தைரியமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 4ஆம் அதிகாரம் 40 வசனத்தில் சொல்லுது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நம்ம இன்னும் பயந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். படகுல ஆண்டவர் இருந்தார். என் கண்மான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரு. வார்த்தையை கொண்டு நீங்க பலன் எடுக்கணும். வார்த்தையை கொண்டு நீங்க பேச வேண்டும். நீங்க பேசும்போது தான் அந்த காற்றும் அந்த கடலையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். இறையாமல் அமைந்திருப்பார். முறுமுறுத்து கொண்டிருக்கும் பிசாசின் போராட்டங்கள், பிரச்சனைகள் இறுக்கி கொண்டிருக்கும். நீங்கள் எழுந்து அதட்ட வேண்டும், பேச வேண்டும். அது அமைதியாகுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏன் நீங்கள் பேச முடியல? அநேகர் ஏன் இன்னைக்கு பேச முடியாத காரணம்னா பயம், அவிசுவாசம். வாரந்தோறும் பிரசங்கம் கேட்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம்? பயந்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறையாதே, அமைதலாயிருந்து சொன்னோன்னே மிகுந்த அமைதல் உண்டாற்று. நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையிலான பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறையாதே, அமைதலாய் என்று சொன்ன உடனே அமைதல் உண்டானது போல எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை பார்த்து நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறத உணராமல் இன்னும் பயந்து அவிசுவாசமோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. எழுந்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இறையாதே, அமைதலா என்று சொன்னோன்னே அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வரட்டும். ஒரு பெரிய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.